ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு வராரு. கருப்பு வந்த உடனே என்ன மாப்பிள்ள என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை உங்கள் அப்பா கூப்பிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எதுவுமே தெரியாது, வா எனக்கே என்ன விஷயம்னு நீ போனாதான் எனக்கே தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி மாமா நான் வரேன், பின்னாடி போமாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதாவது இந்த போஸ் பையலுக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா, அந்த போஸ் பையில எப்படியாவது மண்ணு கவ வச்சு ஆகணும், அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது. மாமா கொடுக்க வேண்டிய 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கவும் கூடாது. அதே மாதிரி இந்த அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அந்த விருதும் அந்த போஸ் பையலுக்கு எதுவுமே போய் சேரக்கூடாது. ஏன்னா ஒரு நியாயமான ஒருத்தருக்கு அதை பண்ண ஒருத்தருக்கு நியாயமாக போய் சேர வேண்டியது அது ரொம்ப கரெக்டு. ஆனால் இப்படி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு என்ன மலரு என்ன தமிழ் என்ன யோசிச்சுக்கிட்டே வரும்போதே இவ்வளவு யோசனையோட வர என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் யோசிச்சுட்டு வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? நான் 10th நீங்க 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லா புக்கையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா, நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தமிழ கேட்குறேன், நான் படிக்கிறேன் தானே உங்ககிட்ட சொன்னேன், நான் கண்டிப்பா படிச்சு ஒரு வக்கீலா வந்து முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான்க்கா என்னோட மலரக்காவையே பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்களும் ஒரு வக்கீல் ஆகிட்டு நானும் ஒரு டாக்டர் ஆகிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, அது நம்ம வாழ்க்கையே எங்கேயோ போய் நிறுத்தும்க்கா. கண்டிப்பா நீங்க இந்த படிப்பை கையில் எடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த தனம் இருந்துட்டு இங்க பாருங்க, ரெண்டு பேரும் பேசுறது ரொம்பவே கரெக்டு தான். ஆனா அக்கா இங்க பாருக்கா, நீ அன்னைக்கு வயிற்றுல குழந்தை இங்கக்கும் அங்கக்கும் துள்ளிக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அதை மாமா கிட்ட நான் சொன்னேன்க்கா. அதை சொன்னதுல இருந்து அதாவது ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாருக்கா, அதை நான் பார்த்தேன். மாமா ரொம்ப பாவம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கேட்கவும், அதுக்கப்புறம் இல்லக்கா நீயும் மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா மாமா அந்த குழந்தையோட அதாவது அசைவெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லக்கா, அதனால தான்க்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, அதை மட்டும் நீ நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்தை பார்க்க போயிடுறாங்க இல்லையா. ராஜாங்க இருந்துட்டு என்னையா சேதோ உன்னை கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நீ இப்பதான் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா கொஞ்சம் வேலையா இருந்துச்சா, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையா போஸோட கல்யாணத்தை பத்தி தான் பேசலான்னு கூப்பிட்டேன். நாளன்னைக்கு போஸோட கல்யாணம், அதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கணும்ல, அதனாலதான் உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு என்னப்பா, கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே என்னையா சேதோ என்ன திடீர்னு இந்த வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பார்த்தா அப்பா தான் வர சொன்னாரு, அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போஸோட கல்யாணத்துக்கு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அதனால தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரியா, நீ எப்பயா தமிழ் கூட சேர்ந்து வாழ போற, நீ முடிவெடுக்கிறேன்னு சொன்ன இல்லையா, என்னையா முடிவெடுத்திருக்க, எவ்வளோ நாளையா உனக்கு டைம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அப்பதான், இங்க பாரு சேதோ, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா நீ தமிழை வந்து ஏத்துக்காம விடவே மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போறீங்க? இங்க பாரு சேதோ, கண்டிப்பா நான் சொன்னா தமிழ்ச்செல்வி நீ ஏத்துக்குதான் அவ கூட வாழணும்னு நீயே நினைப்படா, நாங்க சொல்லலனாலையோ நீயே சேர்ந்து வாழணும், என் கூட சேர்த்து வைங்க அப்படின்ற அளவுக்கு நீ என்கிட்ட கேட்படா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது ஹாஸ்பிட்டல்னு சொல்ற பாரு, மெடிக்கல் காலேஜ்ல வந்து தனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குற விஷயத்த நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லி சந்தோஷப்படணுன்றதுக்காக தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த பெரிய வீட்டுக்கு போறாங்க. பெரிய வீட்டுக்கு போனதும் அதாவது நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தா இங்க பாரு அப்பத்தா என்ன விஷயம்னு சொல்லு அப்பத்தா, நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்கேன், நீயும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரியா சேதோ, நான் கண்டிப்பா சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ இதை நினைச்சு கஷ்டமும் படுவ சந்தோஷமும் படுவ அப்படின்றாங்க. அப்படி என்னதான் விஷயம் சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜாங்க இருந்துட்டு என்னதான் என்ன விஷயம், இவ்வளோ இழுத்து இது இவ்வளோ நீளமா சொல்லிட்டு இருக்கே, அப்படி என்ன விஷயம் இருக்கு இதுல அப்படி ராஜாங்கம், உனக்கும் இது ரொம்பவே சர்ப்ரைஸான விஷயமா தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கும் இந்த விஷயம் தெரியாது இல்லையா, அதனால நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா உனக்கும் பயங்கர சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இங்க பாராதான் நீ நிறைய விஷயம் சொல்ற, ஆனா எதுவுமே புரியல எனக்கு, டைரக்டா விஷயத்த சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ல உள்ள வந்துடுறாங்க. இங்க
இங்கே பாரியா சேதோ தமிழ் மாசமாக இருக்காள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ தான், அதனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அங்கேயே நின்றுடுறாங்க. நின்று என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ தமிழ்ச்செல்வி வயிற்றுல ஒரு குழந்தை தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தை யாரு தெரியுமா, உன்னோடது தான். இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாது, எனக்கும் வசந்திக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். டாக்டர் கிட்ட பேசி நாங்கள் தான் தமிழ்ச்செல்விக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால தான் தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்றாங்க. இதை கேட்டே நம்ம சேதுவும் ராஜாங்கவும் பயங்கரமாக ஷாக்கோட அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு அப்போ தான் பொய் இது சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய், என்னை பார்த்தா உனக்கு பொய் சொல்கிற மாதிரி தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்பத்தா, எனக்கு என்னால் நம்ப முடியல அப்பத்தா அப்படின்றாங்க. என்னாலே ஃபஸ்ட்டு நம்ப தாண்டா முடியல, நானே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட கேட்டேன்டா, டாக்டர் தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் தமிழ்ச்செல்வி கிட்ட ஏன் இதை இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, அவன் நம்ம கிட்ட எவ்வளோலாம் ஏமாத்திருக்கா. வயிற்றுல துணிப்பையை வச்சுக்கிட்டு நான் மாசமாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் நம்ம வச்ச ஏமாத்தினால அதுக்கு தண்டனையாக தான் அவள் வயிற்றுல ஒரே ஒரு குழந்தை இருக்குதுன்னு மட்டும் அவளுக்கு தெரியும். இதுக்கு அதாவது 2 குழந்தை இருக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு பிரசவம் ஆகிற போது அவள் கையில் 2 குழந்தை கொடுக்குற போது அவளோட ரியாக்ஷனு எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுடா, அதனால தான் அவகிட்ட இது வரைக்குமே நான் சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாரிய சேதோ, நீ இனிமேலும் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழாமலாம் இருக்காதையா, உன்னை நினைச்சு தாண்டே நான் தினம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ப்ளீஸ் ஏதோ நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்துல உண்டாயிராரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்க பாரிய சேது, நம்ம வீட்டுக்கு 2 வாரிசு வரப்போதியா, இதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ச்செல்வி ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க தேவையில்லையா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர எமோஷனலா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதாவது தனக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம இத்தனை நாளா இருந்திருக்கோமே, அதனாலதான் 2 பக்கமும் உதச்சிக்கிட்டே இருக்கோமா, எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட அதாவது வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே பயங்கர சந்தோஷமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு சந்தோஷமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம மலர் இருந்துட்டு தமிழ் அழுகிறத பார்த்துட்டு, தமிழ் என்னாச்சு தமிழ், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பதில் சொல்லாம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனம் இருந்துட்டு இப்போ மலர்கிட்ட, அக்கா தமிழ் அக்கா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் தனம், நானும் கேட்டுட்டே இருக்கேன். தனம் இங்கே பாரு தனம், எதுவுமே சொல்லாம அவ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா, என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர எமோஷனலா இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் அழுதுட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் நம்ம தமிழ்ச்செல்வி அழுதுட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே அதாவது தனக்கு 2 குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் கேட்டுட்டோமே, செஞ்சுட்டோமே, அதை நினச்சி தமிழ்ச்செல்வி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா. அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்லியிருக்கனே, அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும், அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ, இந்த விஷயத்த இத்தனை நாளாக எதுக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டு இருந்தேன்னா, தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக தான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி ஏற்றுக்குவேன்னு எனக்கு தெரியும். நீ முக்கால்வாசி ஏற்றுக்கிட்ட, நீ கால்வாசி மட்டும்தான் ஏற்றுக்கல, அதனால தான் இப்போ கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னனே தவிர வேற எதுக்காகவும் சொல்லலை. இங்க பாரியா ராஜாங்கம், நீ தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கோயா, தமிழ்ச்செல்வி என்ன பாவம் பண்ணா, ஏதோ தெரியாம நீ அன்னைக்கு அதாவது அந்த போலீஸுக்கு கால் பண்ணது தமிழ்ச்செல்வி தான் தெரிஞ்சது உடனே நீ அவளை கத்தியால வெட்டுறதுக்கு போன அந்த அதிர்ச்சியில் அவங்க அம்மா ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டா. அந்த பொய்யை இவ வீட்டில் நம்ம கிட்ட சொல்ல முடியாம அந்த பொய்யை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டா. ஏதோ தெரியாம பண்ணிட்டாயா, அதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய தண்டனை அவளுக்கு கொடுக்க தேவையில்லையே அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமான அழுக. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு போயிட்டு சேதுவை கட்டுப்பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரியா சேது, நீ கவலைப்படாதையா, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். இப்போ நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா கண்டிப்பா சேர்ந்து வாழியா, உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் நான் சொல்லவே மாட்டேன், நீயும் அவ்வளோ சேர்ந்து வாழ்ந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தானியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, எனக்கு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் விருப்பம் இருக்குதா, நான் இல்லை நல்லா சொல்லல, இந்த ஆசை எனக்கு எப்பவே வந்துருச்சு,
ஆனா இதை ஏன் அவகிட்ட சொல்லாம இருக்கேன்னா, நான் ஒரு நாள் ஒயின் ஷாப்ல என்கிட்ட வந்து மாசமாகறன்ற விஷயத்த என்கிட்ட சொன்னாப்பா. அந்த நாள் அவளை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குதுப்பா. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அவ அந்த ஒரு ஒரு வார்த்தையிலயும் மரண மரண வேதனையே அனுபவிச்சிருப்பாப்பா அவ. அதனாலதான்ப்பா அவகிட்ட நான் பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, கண்டிப்பா அது என்னோட, அதாவது அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு என்னோட வாயிலிருந்து வந்தா கண்டிப்பா அவ இந்த வீட்டை விட்டு போயிடுவாப்பா. அவளை பத்தி எனக்கு தெரியும். இந்த குழந்தை என்னோடதுதான் என்னோட வாயிலே வர வச்சுட்டு, இங்க பாத்தியா உன்னோட குழந்தைன்னு உன்னோட வாயிலே வர வச்சுட்டேன். இப்போ என் மேல உனக்கு சந்தேகம் இல்லைல்ல, என் மேல அதாவது என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிச்சு இல்ல, இனிமே இங்க இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாளன்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா. அதனாலதான் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாரிய செய்து கண்டிப்பா நம்ம தமிழெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாயா, ப்ளீஸ் நீ அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு சரியா அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் மோகனாவும் வந்துடுறாங்க. மோகனா வந்த உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர சந்தோஷம். என்னத்த சொல்றீங்க, தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை இருக்கா, இந்த விஷயத்த இத்தனை நாளா ஏன் அத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு காரணமா தாண்டி சொல்லாம இருந்தேன். இப்போ அந்த அந்த காரணத்துக்கு ஒரு காரணம் வந்ததுனால இப்போ சேதுக்கிட்டையும் ராஜாகாந்த்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன். இங்க பாரியா, போஸும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போறான், அவனும் சேர்ந்து அது ஒரு வாழ்க்கையை தொடங்க போறான். இப்போ நீ மட்டும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்யா, ப்ளீஸ்யா சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு சரிங்கப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டோம், நம்ம அப்படியெல்லாம் கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதவே நினைச்சுக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு வீட்டுக்கு அவுட் ஹவுஸ் போனதுமே நம்ம தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு இருக்கிறத கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மலரும் தனமும் எவ்வளவோ கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு தமிழ், இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர கோவமா கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நான் எனக்கு நான் மாசமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியும், அதனால எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருக்கா, நான் மாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியும், என் வயிற்றுல 2 பக்கமும் எனக்கு உதச்சிக்கிட்டே இருக்குன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மலர் இருந்துட்டு, ஆமா தமிழ், அதுக்கா இப்ப அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இல்லை, என்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மலர் வந்துட்டு பயங்கர ஷாக்கோட, என்ன தமிழ் சொல்ற, ஆமாக்கா என்னோட வயிற்றுல இப்போ 2 குழந்தை இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தனமும் பயங்கர சந்தோஷத்தோட, அக்கா என்னக்கா சொல்ற, உண்மையாவா, உன்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்கா, உன்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்கிறதுன்றதை என்னால நம்பவே முடியல, என்னாலையும் தான் நம்ப முடியல. இந்த விஷயம் அம்மாக்கும் பாட்டிக்கு மட்டும்தான் தெரியுமா, பாட்டி இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்போ நான் பாட்டி கிட்ட பேசலான்னு பெரிய வீட்டுக்கு போனேன். அப்பதான் பாட்டி மாமா கிட்டையும் சேது மாமா கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் எனக்கு ரொம்பவே எமோஷனலா ஒரு மாதிரி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இங்க பாரு தமிழ், இந்த விஷயத்த இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. இங்க பாரு தமிழ், இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு 2 பாப்பா வரப்போதா, 2 பாப்பா வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அவங்க கிட்ட ஓரியாட போறோம் தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, அவங்க கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஐயோ சீக்கிரமா இந்த குழந்தைய பெத்து கொடுத்துரு தமிழ், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு, எப்ப என்னோட குழந்தை வெளியே வரும், அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலான ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அதாவது சேது வந்துட்டு பயங்கரமான ஒரு எமோஷனலா அழுதுகிட்டே போயிட்டு தமிழ் காலில் விழுந்துடுறாங்க. தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் தெரியாம உன்கிட்ட அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டேன் தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மலரும் நம்ம தனமும் பயங்கர ஷாக்கோட எழுந்து நிக்கிறாங்க. இங்க பாரு தமிழ், நான் தெரியாம கேட்டுட்டேன், நான் அந்த வார்த்தையை சொல்லி கேட்டுறக்கூடாது, அது தப்புன்னு சொல்லிட்டு நான் எப்பவோ உணர்ந்துட்டேன். உன்கிட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டு தான் இத்தனை நாளா பேசாம இருந்தேன். என்னால உன்கிட்ட மன்னிப்பு கேட்காமல இருக்க முடியல தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் அப்படி கேட்டுக்க கூடாது, நான் கேட்டது ரொம்ப பெரிய தப்பு தான் தமிழ், மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு கதறிட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிறத பார்த்து நம்ம சேது வந்துட்டு இங்கே பாரு தமிழ், நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் மன்னிச்சிரு தமிழ், நான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் உன்னை சொல்லி திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ், ஏதோ போதையில் இருந்துட்டேன் அப்போன்னு பார்த்து நான் ரொம்ப கோவமா இருந்தேன்னா அதனால தான் உன்னை இப்படியெல்லாம் கேட்க வேண்டியதா ஆயிடுச்சு, சாரி தமிழ், ப்ளீஸ் தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், என்னை தப்பா மட்டும் எடுத்துக்காது தமிழ் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க, அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க, காலில் கூட விழுவீங்க, ஆனா நான் மன்னிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்போ என்னால உங்களை மன்னிக்காமலாம் இருக்கவே முடியலங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. இங்க பாருங்க, உங்களை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன், ஆனா திரும்ப உங்க கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க, கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது. உங்க வாயில இருந்து இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரணுன்றதுக்காக தானே நான் இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்தேன், அந்த வார்த்தை இப்போ வந்துருச்சு, இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களையும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சரி நான் எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரு தமிழ், நான் தான் தெரியாம சொல்லிட்டேன்னு உங்ககிட்ட எத்தனை முறை மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ், ப்ளீஸ் தமிழ் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது தமிழ் கிட்ட ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சேது தமிழ் செல்வி காலில் விழுந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்கோட, டே சேது என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க, என்ன காரியம் பண்ற, ஃபர்ஸ்ட் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விடுங்க சின்னம்மா, நான் தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி காலில் விழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோபமா போயிட்டு பெரிய வீட்டுக்குள்ள போயிட்டு ராஜாங்கம் அப்பத்தா மோகனா நம்ம தாமரை சாவுத்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. அவுட் ஹவுஸ்க்கு வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி காலில் விழுந்துகிட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தன்னோட பையன் பண்ணது தப்பு தானே, அதனால தன்னோட பையன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு சேது என்ன சேது பண்ற நீ, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எதுக்காக அவ காலில் எல்லாம் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும், நீ என்ன தப்பு பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம சேது இருந்துட்டு இப்ப பாரு தமிழ், என்ன மன்னிச்சிரு தமிழ், ப்ளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தமிழ் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியாவே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது தனம் இருந்துட்டு அக்கா ப்ளீஸ்க்கா, மாமா ரொம்ப பாவம்க்கா, மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டுக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க ஒரு பொம்மை மாதிரி. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் செல்வி, அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்கறான்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் தமிழ், அவன் தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிரு தமிழ் அவனை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க உங்கள் பையனை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ஓகியமானவெல்லாம் இல்லை, நானும் தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஆனால் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னால் இப்போ கூட அதை ஏற்றுக்கவே முடியல, அதை ஏற்றுக்க முடியாமல் தான் இப்போயும் நின்றுட்டுருக்கேன், கண்டிப்பாக என்னால் மன்னிக்கலாம் முடியாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை முறை சொல்கிறது, ப்ளீஸ் தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நீங்களும் என்கிட்ட கெஞ்சாதீங்க அத்தை, இந்த விஷயத்தில் நான் யாரு பேச்சையும் கேட்கறதாவே இல்லை, இந்த விஷயத்துல நான் எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், எத்தனை நாள் அழுதுருக்கேன், எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன், உங்களோட பையனுக்கு நான் முந்தி விரிச்சதுக்காக என்ன கேட்ட கேள்வியெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா சொல்லுங்க, எவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாரடி தமிழ், நீயும் தப்பு பண்ண, நீ தப்பு பண்ணதுனால நீ எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போன, அதுக்காக தானே ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியெல்லாம் கேட்டுட்டான், அதுக்காக நீ அவனை காலில் விழ வச்சுட்டு இருப்பியா சொல்லு அப்படின்றாங்க. இங்க பாருங்க அப்பத்தா, இங்க பாருங்க அம்மாச்சி, நான் ஒன்றும் உங்க பேரனை என்னோட காலில் விழுன்னு சொல்லவே இல்லையே, அவராக தான் விழுந்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நான் இந்த விஷயத்துல யாரையும் மன்னிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இருந்தது நான் எதுக்காகனா இவர் வாயாலே இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் இங்க இருந்தேன், இனிமே நான் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்க என்னாலையும் சரி என் குழந்தையாலும் சரி இனிமே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், திரும்ப அதுவே பேசாத, என்னை மன்னிச்சிரு, இனிமே உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம தமிழ், அதாவது மலர் இருந்துட்டு இங்க பாரு தமிழ், எல்லாம் கூடி வர நேரமா பார்த்து ஏன் தமிழ் நீ இப்படி பண்ற, இப்போ
மாமா கூட சேர்ந்து வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இங்க பாரு, நீ மாமா கூட சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்றாங்க. இங்க பாருங்கக்கா, நீங்களும் அப்படியே பேசாதீங்க. என்னோட கஷ்டம் என்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாரு தமிழ், நீ கஷ்டப்படலைன்னு சொல்லிட்டு யாருமே இங்க சொல்லல. நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. உன் மேல தப்பு இல்லதான். இருந்தாலையும் மாமா ஏதோ ஒரு நினைப்புலயே, ஏதோ ஒரு கோவத்துல அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. நீ பண்ணதும் தப்பு தானே. நீ பண்ண தப்பால ஏதோ ஒரு கோவத்துல அப்படியெல்லாம் பேசிட்டாங்க. மன்னிச்சிரு தமிழ், எதுக்காக தமிழே இப்படி எல்லாருமே நிக்க வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். உங்களை மன்னிக்காமவும் இருக்க முடியல, மன்னிக்கவும் முடியல. நான் உன்னை மன்னிச்சிட்டேங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே எழுந்து நிக்கிறாரு. இங்க பாரு தமிழ், நான் ஒரே ஒரு டைம் நம்ம பாப்பாவை தொட்டு பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ரொம்பவே எமோஷ்னலா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது தமிழ் இருந்துட்டு தொட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அதாவது கழுத்தை வந்து அதாவது கழுத்தை தலையை வந்து வயிற்றுல வச்சுக்கிட்டு, என்ன பாப்பா நல்லா இருக்கியா, அப்பா மேலே ரொம்ப கோவமா இருக்கியா, அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல, அப்பாவை வந்து வெளியே அடிப்பல்ல, நீ அப்பா மேலே உனக்கு பாசமே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேது பேச பேச தமிழ்ச்செல்வி கண்ணுல இருந்து மாலையா தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு எழுந்து நின்றுக்கிட்டு, இங்க பாரு தமிழ், இனிமே நீ எதுக்காகவும் அழுகவே கூடாது, கண்டிப்பா உன்னை சத்தியமா அழுக வைக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒண்ணு, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட, இங்க பாரு தமிழ், நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி தப்பு நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். எப்பவுமே உன்னோட முகத்துல இனிமே சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸ்வரியும் சாவித்திரிக்கும் அப்படியே கபன்னு வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நடக்கவே கூடாது, எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டுல யாருக்கும் தெரியாது. யாருக்கும்னா நம்ம சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும், தாமரைக்கு, சித்ராக்கு, இந்த போஸ் பயலுக்கு, இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் வயிறு எவ்வளவு ஊத போதும், இவங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சலே செத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், நமக்கு 2 குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டா நம்ம தாமரை இருந்துட்டு, என்ன மாமா 2 குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, ஆமா தாமரை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல இப்போ 2 குழந்தை இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சித்ராலேருந்து ஈஸ்வரி, நம்ம தாமரை, அதுக்கப்புறம் சாவித்திரின்னு சொல்லிட்டு வாய் மேல கையை வச்சிடுறாங்க. கண்டிப்பா இனிமே இவளை அசைக்கவே முடியாது, இவளை இந்த வீட்டுல தூக்கி வச்சு கொண்டாதான் போறாங்க. இனிமே நம்ம எல்லாம் டம்மி பீஸா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட சொல்லவும், சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருடி, கண்டிப்பா இவளை இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரத நம்மளால தடுக்கவே முடியாது. கண்டிப்பா இவ இந்த வீட்டுக்குள்ள வந்து சிம்மாசனத்துல உட்காந்துருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், நம்ம இப்பவே அந்த வீட்டுக்கு போலாம் வா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க நான் இங்க இருந்து வந்துட்டேன்னா, இது மலராக்கா தனியா தானே இருப்பாங்க, மலராக்கா தனியா இருந்தா தனியா இருக்க முடியாதுல்ல, நான் இங்கே இருக்க அப்படின்றாங்க. இங்க பாரு தமிழ், மலரும் தான் அந்த வீட்டுக்கு வரப்போறா அப்படின்றாங்க. நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். இனிமே அந்த வீட்டுல காலடி எடுத்துவும் வைக்க மாட்டேன். அந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் எனக்கு விருப்பமா இல்லை அப்படின்னுறாங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நீங்க எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. படிப்பு விஷயத்துல நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்களோ, யாரோ ஒருத்தருக்காக உங்க லைஃப்ல நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க எதுக்காக தள்ளி போடணும். இங்க பாருங்க, அதாவது மற்றவங்களுக்காக உங்க லைஃப்பை நீங்க வீணாக்கிடாதுங்க. அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட லைஃப்பை நீங்க கெடுத்துக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுன்னு நினைச்சு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கடுப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு தாமரை கிட்ட, இங்க பாருடி தாமரை, அவ வயிற்றுல 2 குழந்தை இருக்கா, ஒரு குழந்தை இருக்கிற போதே ஆட்டம் தாங்க முடியல, இப்போ 2 குழந்தை வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா ஆட்டம் தாங்க முடியாது, இதை ஏதாச்சும் பண்ணி நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம போஸோட கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, இன்னொரு பக்கம் நம்ம சேதுவையும் தமிழையும் பிரிச்சு வைக்கிறதுல பார்ப்பாங்களான்னு தெரியல. எந்த விஷயத்த உருப்படியா பண்ண போறாங்கன்னு தெரியல.
தெரியல. ஆனா எந்த விஷயத்தையுமே உருப்படியா பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தா அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படி, அதாவது இது இது என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பண்ணட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாருடா போஸ், தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னமோ சொல்ற, இந்த வீட்டுக்கு வந்துட்டாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாடா போஸ், அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டனால எல்லாம் மாறிடும்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்றாங்க. இங்க பாருமா, என்னோட ஸ்வீட் பேபி வந்தா கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மாத்தி விட்டுருவா. கண்டிப்பா அவ அவ்வளோ பெரிய திறமைசாலிதான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருடா, நீ பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது, ஆனா இது நடக்கணுமே அப்படின்றாங்க. இங்க பாருடா, கண்டிப்பா இது நடக்கும், நீ கவலையே படாத, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேது கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க பாப்பா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நாளா ஆசை தெரியுமா, நீங்க உட்காந்து பாப்பா கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்க பேசுறத பார்த்து நான் ரசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது இப்போ நடக்க போகுது, அதை நினைச்சுதான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறத நினைச்சு, நீங்க யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.